கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போவது வக்கர சனி பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சனி பகவான் வக்கரமாகிறார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தில் என்ன செயல்கள் செய்தோமோ அந்த செயல்களுடைய பலன்கள் வெளிப்படும். நல்லது செய்திருந்தால் நல்லது வெளிப்படும், அதுலேயும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே போல நம்முடைய உழைப்புக்கு நீண்ட காலமாக பலன்கள் கிடைக்காமல் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். இது எல்லாம் சனி வக்கரத்துடைய பொதுவான பலன்கள். நம்ம ராசிக்கு இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலம் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். என் அன்பான கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இப்ப இருக்க, மீன ராசியில தான் இருக்க. இந்த வக்கர சனி பயிற்சி காலம் ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வக்கர சனி பயிற்சி காலம். கடவுள் நமக்கு வைக்கிற டெஸ்ட்னு அர்த்தம். வக்கர சனி பயிற்சி காலத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே தான் இருக்க போற, சந்தேகம் இல்லை. அதே நேரத்துல கடகராசிக்காரர்கள் மீதான கருத்து உருவாக்கம் இப்பொழுது இருக்கும். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா நீங்க எப்படி வேலை பார்க்குறீங்க, உங்க செயல்களில் நேர்மை இருக்கிறதா என்றெல்லாம் பார்ப்பார்கள். என்ன காரணம்? சனி பகவான் 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி 9ஆம் இடத்துல வக்கரமா இருக்கார். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பிறரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஸ்தானம். ஒரு பொதுமக்களோடு தொடர்புடையவராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7க்குரியவன் 9ஆம் இடத்திலே வக்கரமடைகிற போது பொதுமக்களுடைய மனதிலே உங்களை பற்றிய கருத்து உருவாக்கம் மாறிடக்கூடாது. இப்போ உங்களை ரொம்ப நல்ல பெண்ணு, நல்ல ஆணு, நல்ல தலைவர், நல்ல குடும்ப தலைவர், இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். என்ன காரணம்னா, 9ல் சனி வக்கரமடைகிறார். இதுல முதல் விஷயம் என்ன பாருங்க, பெற்ற தந்தை. இந்த கடகராசிக்காரங்கள் எல்லாம் அப்பாவுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும். தந்தைக்கு ஆரோக்கிய குறைவுகள், சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதனால் கவனமாக இருக்கணும். இரண்டாவது, திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில அஷ்டமத்து சனி நடக்கும்போது நிறைய மாட்டிக்கிட்டு முடிச்சாங்க கடகராசிக்காரங்க. 2.5 வருஷம் அஷ்டமத்து சனி இருந்து ஆட்டி படைச்சிச்சு. அந்த காலமெல்லாம் கடந்துங்க. இப்பதாங்க சனி 9க்கு போயிருக்காரு, கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப வக்கரமாயிட்டார். அப்படி வக்கரமாகிற போது என்ன கேட்டீங்கன்னா, அந்த திருமண வாழ்க்கையில பலருக்கு பிரச்சனைகள் தலை தூக்குது. நல்லா இருந்துச்சுங்க குடும்பம், திருப்பி என்னுடைய மனைவி என்ன சந்தேகப்படுறா, வெளியிடத்துக்கு போகும்போதெல்லாம் அடிக்கடி அவ எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறா, எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறா, நச்சரிப்பு தாங்கலைங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலருக்கு உங்க லைஃப் பார்ட்னர் சொல்லுவாங்க, நீ அன்பா இருக்க, அது சரி. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ அன்பா இருக்க சரி, ரொம்ப பொசசிவா இருக்கியே, உன்னுடைய அன்பு நச்சரிப்பு தாங்க முடியலையே என்று வெளி உலகத்திலே உங்களை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். சில பேர் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்கள் 2வது திருமணம் செய்திருப்பாங்க. அந்த 2வது திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். கடகராசிக்காரர்கள் 2வது திருமணம் செய்து கொண்டவர்கள், திருமணத்தை மீறிய உறவுகளில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பிரச்சனை இருக்கும். லிவிங் டுகெதர்ல வாழக்கூடிய பலருக்கு பிரச்சனை இருக்கும். ரொம்ப கவனமா செயல்படணும். சில பேர் என்ன கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பார்கள். சட்டத்திற்கு தலை வணங்குங்கள், போதும், சனி பகவான் சந்தோஷப்படுவார். கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் கட்டணும், கட்ட வேண்டிய டாக்ஸ் நீங்க கரெக்டா கட்டிட்டா பிரச்சனை இல்லை. டாக்ஸை கரெக்டா கட்டலைன்னா பிரச்சனை வரும். ஆனால் டாக்ஸை கரெக்டா கட்ட சொல்லி உங்களுக்கு கிரகங்கள் இப்பொழுது சொல்லும். என்ன கிரகம் சொல்லும்? ராசியில் இருக்கக்கூடிய குரு. ஏன்னா அது ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும்.
அதனால டாக்ஸை கரெக்டா கட்டுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். ஆனால் உங்கள் மனம் மாறுபட்டால் பிரச்சனை வரும். வெளிநாட்டில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடங்கள். நிறைய பேருக்கு இப்ப என்ன தெரியுமா தோணும், கடகராசிக்காரங்களுக்கு, சார் வெளிநாட்டில் வேலை பார்த்ததெல்லாம் போதும்னு நினைக்கிறேன் சார், இந்தியாவை பார்த்து திரும்பிடலாம்னு நினைக்கிறேன் சார். நம்ம இந்தியா தான் சார் சேஃப், என்ன சொன்னாலும் இந்தியா மாதிரி ஆகாது சார். வெளிநாட்டில் பொருளாதாரம் வந்துச்சு, சம்பாதிச்சோம், பயந்துக்கிட்டே வாழ வேண்டியிருக்கு சார், ஒரு நிம்மதி குறைவா இருக்கு சார், இந்தியாவுக்கு வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர் இருப்பார்கள். ஆனால் இறைவன் எப்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண போறாரு, நல்லவர்களின் துணை கிடைக்கும். அதனால உங்களுக்கு என்ன தோணும்னா, திருமண வாழ்க்கையில மனைவியோடு இந்த பிரச்சனைக்காக வெளியிடத்தை நோக்கி போனவர்கள், என்னதான் சொல்லுங்க என் மனைவி மாதிரி ஆகாதுங்க, மற்றவங்க தான், கட்டின மனைவி தான் அப்படின்னு மனைவிக்கு ஆதரவாக நீங்க மாறுவீங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உங்கள் பிள்ளைகள் மீண்டும் வந்து உங்களோட சேருவாங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த கடன்கள் இப்பொழுது அடைபடும். தெய்வ திருத்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. எங்கெங்கெல்லாம் கோயில்ல போய் சாமியை கும்பிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கு போவீங்க, தெய்வ திருத்தலங்களுக்கு நிறைய போவீங்க. திருக்கோயில்களுக்கு போறீங்களா, அங்க நெய் தீபம் ஏற்றுங்கள், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. 2 தீபம் ஏற்றணும். ஒன்னு நெய் தீபமா இருக்கணும், ஒன்னு நல்லெண்ணெய் தீபமா இருக்கணும். அப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க, ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக ஐயப்பன் கோயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஐயப்பன் கோயிலுக்கு போயிருங்க. நீங்க போற ஊர் எந்த ஊரா இருந்தாலும் அங்க ஐயப்பன் கோயில் இருந்துச்சுன்னா வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கம்யூனிகேஷனும் அடுத்தவங்களுக்கு போய் சேரும்போது அது தப்பா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீங்க ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்றீங்க, உங்க மனசுக்கு அது ஒத்து வருமா அப்படின்னு பார்த்து பதிவு பண்ணுங்க. அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் நீங்க பதிவு பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கருத்துமே பிரச்சனையாகாத கருத்துக்களாக பதிவிடுங்கள். உங்கள் கருத்துக்களால், உங்கள் எழுத்துக்களால், உங்க கம்யூனிகேஷனால சிலருக்கு சட்ட சிக்கல்கள் வரலாம். கடகராசிக்காரங்களுக்கு பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் நன்மை வரப்போகுது, ஆபீஸ்ல புதிய பொறுப்பு வந்து சேரப்போகுது, செல்வ செழிப்பு கூட போகுது, தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்க போகுது, பணவளம் பெருக போகுது. இதெல்லாம் ரொம்ப நன்மைகளாக உங்களுக்கு இருக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறையேனும் சென்று வாருங்கள், பெரிய பெரிய வெற்றிகளை பெறலாங்க. இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யறோம்னா, சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வீங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதே போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள், புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.